ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஒரு ஃபுட் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அடை தோசை தான். அதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 கப் இட்லி அரிசி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் பச்சை பருப்பு அண்ட் 1/4 கப் உளுந்து. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 hours மேலே சோக் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். அது கூடவே 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். அரைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு இஞ்சி, 2 பூண்டு, கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து அரைச்சிக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கிட்டால் போதும். இப்போ நல்லா தோசைக்கல்ல காய வச்சுட்டு எண்ணெய் தேய்ச்சிட்டு ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் நான். நீங்கள் நெய் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தோசை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா அடிக்கடிக்கு ட்ரை பண்ணுவீங்க. ஸோ இது ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் வெந்ததுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சும்மா அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு கார சட்னி அண்ட் தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா சும்மா டேஸ்ட் சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.